ஓர் இந்துவான அண்டை வீட்டுக்காரர் அவரின் வீட்டு வளாகத்தில் சற்றே பெரிய அளவிலான வழிபாட்டு அறையை அமைத்து வழிபடுவது தினமும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக கூறி முஸ்லிம் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ள வீடியோ வைரலாகி வலைதளவாசிகளின் வசைப்பாட்டை பெற்று வருகிறது. எல்லை சுவர் அருகே கட்டப்பட்டுள்ள அந்த வழிபாட்டு அறையில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் பின்னர் இரவு 7 மணி முதல் 9 மணி வரையிலும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. அதுவே பெரும் மன உளைச்சல் என்றால் சாம்பிராணி வாடையை சொல்லவே வேண்டாம். எங்கள் வீட்டுக்குள் புகுந்து இம்சை தருகின்றது. அந்த சாம்பிராணி வாடை வீட்டுக்குள் வராமல் இருக்க 40,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை செலவழித்து கண்ணாடி கதவை அமைத்தேன். ஆனால் நாளுக்கு நாள் எங்களின் மன உளைச்சல் அதிகரித்து வருகிறது. அவர்கள் மந்திரங்கள் ஓதுவதும் மணி அடிப்பதும் எங்கள் காதுகளால் தாங்க முடியவில்லை. இனி பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்பதை தெரிந்து கொண்டுதான் வீடு வாங்க வேண்டும். இல்லையென்றால் காலம் முழுக்க இப்படிதான் இம்சையை அனுபவிக்க வேண்டும் என அந்நபர் மறைமுகமாக அந்த காணொளியில் தாக்கியிருக்கின்றார். ஆனால் அப்பதிவுக்கு அவர் எதிர்பார்த்த பதில்களை விட எதிர்மறையான விமர்சனங்கள் கிடைத்து வருகின்றன. ஏராளமான மலாய் முஸ்லிம் அன்பர்கள் அந்த பக்கத்து வீட்டுக்கார இந்து குடும்பத்தை ஆதரித்தே பேசியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு எல்லைக்குள் அவரின் தெய்வத்தை அவர் வழியில் அவர் வழிபடுகிறார். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என ஒரு மலாய் அன்பர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னொருவரோ சாம்பிராணி வாசனை உங்களுக்கு வேண்டுமானால் வாடையாக தெரியலாம், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை அல்ல என்று மற்றொருவர் கூறியிருக்கின்றார். ஒரு முஸ்லிம் சகோதரி, எனக்கு ஏராளமான இந்து நண்பர்கள் உள்ளனர். எங்களுக்குள் பரஸ்பர மரியாதை உண்டு, பேதமெல்லாம் எங்களுக்கு இல்லை என கூறியிருக்கின்றார். இப்படி கருத்து பதிவிட்ட பலரும் பன்முகத்தன்மையை கொண்ட மலேசியாவில் அண்டை அயலாருடன் ஒன்றி பழகுவதன் அவசியத்தையும் பரஸ்பர மரியாதையுடன் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வருகின்றனர். என்னதான் அவ்வப்போது ஆங்காங்கே சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டாலும் பல்லின மதங்களை சேர்ந்த பெருவாரியான மக்களின் சகிப்புத்தன்மைக்கு நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும் என்பதை வலைத்தளவாசிகள் நிரூபித்துள்ளனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.